இருப்பாங்க. இந்த துறையில நான் ரோல் மாடலா சூஸ் பண்ணி அவங்களோட கைடன்ஸ்ல போயிருக்கேன். அப்படியே நான் ரோல் மாடலா சூஸ் பண்ணி அவங்களுக்காக நான் என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி யூஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அதை பத்தி சொல்றேன். நான் யூஸ் முன்னாடி ரொம்ப சைலண்டான பொண்ணுங்க. ஸ்கூல் போவேன், காலேஜ் போவேன், அமைதியா இருப்பேன், ஆனா படிப்பேன். மற்றபடி யாருக்கு ஊர்ல போனா ஊருக்கு தள்ளி விடாம போற பொண்ணு தானே. அப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு யூஸ் வாழ்க்கை எப்படி கிடைச்சதுன்னா எங்க ஃபேமிலி பத்தி சொல்றேன். எங்க ஃபேமிலி மொத்தம் 5 பேர். அது எங்க அப்பா பத்தி சொன்னா இந்த குடிமகன். அவர் டெய்லி கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுவாரு. அவரோட வேலை பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பாரு எங்க அப்பா. அப்படி எப்படி ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எங்க அம்மா பத்தி சொல்றேன். கண்டிப்பா யூஸ் மெயின் காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எங்க அம்மா பத்தி சொல்லலாம். காலையில் எழுந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலை கிளம்புவாங்க, காட்டு வேலை செய்வாங்க. இந்த தேங்காய் போவாங்களா, அந்த வேலை தேங்காய் வேலைக்கு போவாங்க. எல்லா காலையில எல்லா காலையிலும் கிடைக்கிற வேலைகள்லாம் செய்வாங்க. அதை போயிட்டு ஈவினிங் ஒரு 2 o'clock 4 o'clock வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஆடு மாடு இருக்கு அதை பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. மறுபடியும் நைட் இருக்குங்களா, அந்த நைட் டைம்ல சமையல் வேலைக்கு போவாங்க. நைட் டைம்ல சமையல் வேலை இருக்காங்க, மார்னிங் ரெடி பண்றதுக்கு. நைட் டைம்ல மறுபடியும் சமையல் வேலைக்கு போவாங்க. யூஸ் ஆஃப்ல எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. நானும் என் கூட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. எங்க அக்கா இருக்காங்க. எங்க அக்காவுக்கு நர்சிங் படிச்சிருக்காங்க. என் தம்பி இருக்காங்க, அவங்களும் ஸ்கூல் படிச்சிருக்காங்க. நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு மாசம் 25,000 லோன் கட்டணும். எங்க அம்மா மாசம் 25,000 லோன் கட்டணும். 3 பேரை படிக்க வைக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்னன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுனா நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். எங்க அம்மா மட்டும் இல்ல, என் சொந்தக்காரங்க, எங்க அப்பா, எங்க அம்மா, தாத்தா, பாட்டி, ஊர்ல இருக்கிறீங்க எங்க டீச்சர்ஸ் முதற்படி எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம். இந்த வார்த்தையை கேட்டு நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை ஊருக்கு நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம். இதுக்காக நான் நல்லா படிச்சு 10th 500க்கு 400 மார்க்கும், 12th 600க்கு 450 மார்க் எடுத்தேன். காலேஜ் போய் சேலம் காலேஜ்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அங்க படிச்ச எங்க அம்மா பத்தி சொன்னா நான் நல்லா படிக்கணும். நான் 12th வரல, 12வது முன்னாடி தூங்குறது சரித்திரமே இல்லை. காரணம் எங்க அப்பா வீடு குடிமகன் அப்படிங்கிற ஒரு ரீசனால 12th நான் 12 மணிக்கு முன்னாடி தூங்குறதா சரித்திரமே இல்லை. அதனால எங்க அம்மா நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக என் சொந்த ஊர் பேர் இருந்திருக்கு இல்லையா, பட் நான் படித்த காலேஜ் சேலம் காலேஜ் தான். ஒரு மணி நேரம் தான் கரெக்டா பஸ் தான், 1 மணி நேரம் டிராவல். எங்க அம்மா நல்லா படிக்கணும் ஒரு காரணத்துக்காக என்ன ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. நான் எங்க அம்மா பக்கம் ஒரு நாள் கூட இருந்ததுல எங்க அம்மாவுக்காக நானும் ஹாஸ்டல் சேர்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயும் படிச்சு ஆல் கிளியர் பண்ணேன். செகண்ட் இயர்லயும் படிச்சு ஆல் கிளியர் பண்ணேன். அதாவது நானும் எங்க அம்மா கூட சாட்டர்டே சண்டே வேலைக்கு போவேன். எங்க அம்மா கூட எல்லா வேலையுமே போவேன். காட்டு வேலைக்கு, தேங்காய் வேலைக்கு, எல்லா வேலைக்குமே போவேன். எங்க அம்மா எங்க அம்மா தலைவில இப்போ ஒரு நாள் தூங்க மாட்டாங்க. டெய்லி வேலைக்கு போவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டத்தை பார்த்து நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க கஷ்டத்தை பார்த்து படிச்சு அந்த செகண்ட் இயர் பிராக்டிகல் எக்ஸாம் முடிச்சிருச்சு. நான் செகண்ட் இயர் முடிச்சுட்டு பிராக்டிகல் எக்ஸாம் பேக் பண்ணி வரேன். எங்க அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும், எங்க அம்மா கூட இருந்து உதவி செய்யணும். எங்க அம்மாவுக்கு நான் எப்படா வீட்டுக்கு காலேஜ் போட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுறேன். மற்ற பொண்ணுன்னா வீட்டுக்கு போனா வேலை செய்வாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும். முதல்ல வீட்டுக்கு போய் என் காலையில் எங்க அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக அப்படி நான் வீட்டுக்கு அன்னைக்கு 1 மாசம் லீவு பிராக்டிகல் எக்ஸாம் முடிச்சுட்டு என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி ஜாலியா வரேன். வீட்டுக்கு போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டேன். காலேஜ் படிச்சு சீனியர் கிட்ட எங்க காலேஜ் பத்தி சொல்ல பெருசா அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்குதே கம்மி பேர் இருப்பாங்க. என்கிட்ட சீனியர் கிட்ட கேட்போம், என்ன வேலைக்கு எவ்வளவு சேலரி போறீங்கன்னா 30,000. அன்னைக்கு சேலரி 30,000, மேக்ஸிமம் 15,000, 20,000, 25,000 சம்பளத்துக்கு போனாங்க. எங்க வீட்டு லோன் கட்டிட்டு மாசம் 25,000, 30,000 சம்பளத்துக்கு போனா என்ன பார்க்க முடியும், எங்க ஃபேமிலி பார்க்க முடியும், எங்க அம்மா பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த தாத்தி அந்த மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா பண்றது அப்படின்னு தெரியல. முடிச்சுட்டு இருந்தா சரி 1 மாசம் லீவ் வந்து எங்க அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறேன். வரும்போதே எனக்கு ஒரே யோசனை, எப்படி இந்த காலேஜ்ல நம்ம அம்மா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நான் நல்ல வேலைக்கு போயிடுமா. எனக்கு அப்ப தோணுச்சு, ஏதாவது ஒன்று பண்ணுவானாலும் சம்பாதிக்கணும், எதையாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும். நான் என்ன பண்றது தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும் வச்சுதான் என்ன பண்றது தெரியல. உண்மையான ஒரு விஷயத்தை யோசிப்போம் இல்லையா, அப்போ கடவுளா அது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டா வரேன். அங்க இருந்து வாழைப்பாடி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்க வந்து உட்காந்து என் ஊருக்கு போறதுக்காக பஸ்ஸுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். கடவுளா பார்த்து வந்த மாதிரி எனக்கு முன்ன பின்ன தெரியாத 2 பேர் வாடி கொடுத்தாங்க. அதாவது நான் இங்க உட்காந்துட்டா நடுவில் ஒரு தூணு பார்த்து இன்னொரு தூணு இருக்கு. அங்க வந்து 2 அக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட வார்த்தை என்னன்னா சேஃப்டி பின் இருக்கான்னு கேட்டாங்க. சேஃப்டி பின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு
படிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க வந்து 12th தான் படிச்சிருந்தாங்க. காலேஜ் ஸ்கூல்ல போய் 12th தான் படிச்சிருந்தாங்க. சூப்பரா ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. பிரசன்டேஷன் எஜுகேஷன் பிசினஸ் எஜுகேஷன் பத்தி சொல்றாங்க. எனக்கு 12th படிச்ச போது இந்த சொல்றாங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க என்னதுக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த பிசினஸ் பிளான் வந்து கல்யாணம் ஆன ஒருத்திங்க 12th முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நானே காலேஜ் போயிட்டு நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ண தர 10 பேருக்கு எனக்கு பேச வராது. இப்பதான் பேசலாம் நியூஸ் ஆஃப் வந்து கட்டுருந்தா இந்த நியூஸ் ஆஃப் முன்னாடி அந்த அளவுக்கு பேச மாட்டேன். அவங்க 12th தான் முடிச்சிருக்காங்க மேரேஜ் குழந்தை வச்சுட்டு எனக்கு பேசுறாங்க. பிசினஸ் பத்தி தெளிவா சொல்றாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சு காலேஜ் படிச்சா ஒண்ணுமே இல்ல. காலேஜ் படிச்சு எது சக்சஸ் ஆகுது. உங்களுக்கு படிப்பு நிஜமாவே சொல்லுங்க. உங்களுக்கு படிப்பு எந்த வகை இன்னும் உதவாது. படிப்பு எது தெரியுமா? உங்களுக்கு குழந்தை கூப்பு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பு யூஸ் ஆகும். மத்தல உங்க திறமை உங்க ஸ்கில் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். படிப்பு 30% திறமை தான் 70% உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்க. அந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்க மேனேஜர் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் அதிகமா வேலை செய்வாங்களா மேனேஜர் அதிகமா வேலை செய்வீங்களான்னு கேட்டா கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் தான் வேலை செய்வீங்க. ஆனா சம்பளம் அதிகமா வாங்குறது யாருன்னா மேனேஜர். காரணம் அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் லீடர்ஷிப் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்ல பத்தி நான் புரிஞ்சுட்டவோ நமக்கு நல்ல சம்பளத்துக்குள்ள ஸ்கில் தான் வேணுமா அப்போ ஒன்று சொன்னாங்க. 9th படிக்கிற பையன் அமெரிக்காவில் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம 2 டிகிரி 3 டிகிரி படிச்சு முடிச்சுட்டு மாசம் 20,000 சம்பளத்துக்கு போறோம் அப்படின்னு. ஆமால அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் 9th படிக்கிற பையன் எப்படி தான். ஏன்னா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? 9th படிக்கிற 10th குவாலிஃபிகேஷன் கூட இல்லைங்க. ஆனா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற காரணம் அவனோட அந்த இடத்துல திறமை. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் இந்த இடத்துல திறமையை கட்டலான்னு வந்தேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒன் பை ஒன்னா வந்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? என்னோட சின்ன பொண்ணு பேசுறாங்க, என் ஏஜ் பொண்ணு பேசுறாங்க, என்னோட பெரிய பொண்ணு யாருமே வரல. அவங்க வந்து நல்லா தைரியமா பேசுவாங்க. இதை கத்துட்டு அதை கத்துட்டுறாங்க. எதாவது அச்சீவ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. நான் அதே உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் கை கட்டிட்டு முன்னாடி செலிபிரிட்டா கொடுத்தாங்க. எனக்கு பயம் அங்கேயே உட்காந்துருக்கேன். அவங்க இந்த அளவுக்கு பேசுறதை பார்த்து நான் நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் வந்தாங்க இல்லையா? அப்படியே எனக்கு அன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தது. அவரே என்னோட ரோல் மாடல். கண்டிப்பா அவரோட ஸ்பீச் கேட்டா அட்வைஸ் நான் யுதிஷ்டர் சார் அவரை பத்தி அவர் எதுக்காக ரோல் மாடலா சூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். அவர் வந்து என்ன மாதிரி நல்லா படிக்கிற பையங்க. நான் வந்து 2nd ரேங்க் 3rd ரேங்க் எடுக்கிற பொண்ணு. அந்த சார் வந்து 1st ரேங்க் எடுக்கிற வாழ்க்கையில 2nd ரேங்க் கூட இருக்கிற வார்த்தை இல்ல. 1st ரேங்க் எடுக்கிற பையன் நல்லா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போலாம், நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போலாம். அந்த வார்த்தை கேட்டு அவரு 1st ரேங்க் எடுத்துருக்காரு பாவம். நானும் அதே வார்த்தை கேட்டு 2nd ரேங்க் 3rd ரேங்க் எடுத்தேன். அவர் சொன்ன வார்த்தை வேலைக்கு போகும்போது 15,000 சம்பளத்துக்கு கூப்பிட்டாங்க. அதனாலதான் நான் நியூஸ் ஆஃப் சூஸ் பண்ணேன். நியூஸ் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கார் எடுத்துக்கிறாரு, பைக் எடுத்துக்கிறாரு. அவங்க 2 ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ் போட்டு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் மேல வாங்குறாங்க. பென்ஷன் வாங்குறாங்க. என்னன்னா இந்த வயசுல பென்ஷன் வாங்கி என்ன பண்ணிருக்காரு? பென்ஷன் கவர்மெண்ட் ஜாப்லயே யாரும் பென்ஷன் தரல. இவருக்கு எனக்கு பென்ஷன் வருது அப்படின்னு நான் நிறைய அவங்க எதிர்த்து நிறைய அச்சீவ்மெண்ட் சொல்றாரு. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு சொல்றாரு. அது இவர் நம்மள மாதிரி படிக்கிற பையன் தான் எப்படி இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சது வந்திருக்க எல்லாருமே நல்லா சக்சஸ் ஆயிருக்காங்க. ஏதோ ஒன்று பண்றாங்க சக்சஸ் ஆகிறாங்க. நாம ஒண்ணுமே பண்ணுது இந்த இடத்துல வந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. அதுக்காக இந்த இடத்துல வந்தேன். அதாவது கடைசியா இந்த பேமெண்ட் ஒன்று சொன்னாங்க 13,000 உங்களுக்கு எப்படி கிடைச்சியா? அதே எனக்கு தகவல 13,000 பேமெண்ட் கிடைச்சது. எப்படி எங்க அம்மான்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா ஏற்கனவே மாசம் 25,000 லோன் கட்டணும். என்ன படிக்கணும், எங்க அப்பா படிக்கணும், தம்பி படிக்கணும், வீட்டு செலவுல பாத்துக்கணும், எல்லாமே பண்ண எப்படி போய் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு உண்மை என் லைஃப் ஆர்வம் தோணுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக போய் எங்க அம்மா சொன்னேன். எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, முன்ன பின்ன தெரியாதுன்னு நம்பி போனா இப்படிதான் ஆகும். முன்ன பின்ன தெரியாதுன்னு நம்பி போவாத, அவங்க ஏமாத்திடுவாங்க, இல்ல ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா நான் எப்படி காலேஜ் ஃபீஸ் பாரு நானே போட்டு கட்டிக்கிறேன், ஏதோ பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிட்டு என் லைஃப் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா வந்து யோசிச்சாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எதுவுமே எங்க அம்மா பெருசா கேட்டதே இல்லை. எங்க அக்கா தம்பிலாம் எனக்கு இது வேணும் அது வேணும் எங்க அம்மா கேட்பாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட எதுவுமே எங்க அம்மா நானே எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டது இல்லை. முதல்ல என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்னு ஒரு விஷயத்தால அவங்க காது இருக்கிற தோட கல்யாணம் போய் வச்சு எனக்கு 10,000 பணம் கட்டி இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பாகவே அவங்களுக்காக அந்த காட்டி பண்றேன். இந்த இடத்துல